ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எப்படி ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிக்கிறது, ஸோ எப்படி அந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ண போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் ஃபண்டமெண்டலாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏன் வந்து இந்த ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபில்டரிங் க்ரைட்டீரியா வந்து இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 5000 கம்பெனிஸ் அரௌண்ட் இருக்குது சரிங்களா ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ எல்லா கம்பெனிஸையும் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் வாட்ச் பண்ண முடியாது ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபில்டரிங் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபில்டரிங் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸை கண்டுபிடிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து அந்த கம்பெனிஸ்னால தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஷ் ஃப்ளோவையும் ஒரு ஏர்னிங்ஸ் க்ரோத்தையும் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அவங்களால வந்து மேற்கொண்டு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஈவன் கவர்மெண்ட் பாலிசி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட் நல்லா இருந்தால் கூட அவங்களால வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கடன் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு அவங்க சரியாக போயிடும். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட அவங்க அதனால அதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பியோட்ரோஸ்கி ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பியோட்ரோஸ்கி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் பர்சன். இவர் வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பியோட்ரோஸ்கிங்கிற ஒருடைய பேரையே வந்து இந்த ஃபார்முலாவுக்கு வச்சுட்டாங்க. இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபினான்ஷியலான ஸ்ட்ராங்கான கம்பெனிஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே போடுறோம். அது ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ் கண்டுபிடிச்சாலும் கூட நீங்கள் வந்து அதை எடுத்து அனலைஸ் பண்ணணும் ஓகேங்களா. இண்டிவிஜுவலாக அந்த கம்பெனிஸ் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு ஃபில்டரிங் க்ரைட்டீரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியோட்ரோஸ்கி ஃபார்முலா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு 9 க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 9 வகையான க்ரைட்டீரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 9 வகையான க்ரைட்டீரியாஸ் வச்சு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனிஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த ஃபார்முலாவுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ். இப்போது இந்த 9 வகையான ஃபார்முலாவையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வகையான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது. ஒரு கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டபிளாக ரன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு ப்ராஃபிட்டபிளான கம்பெனி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஸோ அந்த கம்பெனிக்கு தேவையான மெட்ரிக்ஸை நம்ம எதை பார்க்கணும் அப்படிங்கிறதா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். ஸோ இந்த 9 டைப் ஆஃப் க்ரைட்டீரியாவையும் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து லெவரேஜ். ஸோ லெவரேஜ் அண்ட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து கடன் எவ்வளோ வச்சுருக்காங்க, ஸோ இவங்க எவ்வளோ லெவரேஜ் பண்ணுறாங்க, இவங்க கம்பெனியுடைய அசட்டை வச்சு எவ்வளோ வந்து கடன் வாங்குறாங்க, இல்லை வேற ஏதாவது வகையில் ஃபண்டை வந்து எடுக்கிறாங்களா, அதை வந்து லெவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னா, இப்போது ஒரு எஃபிஷியன்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ 1 மணி நேரத்தில் ஒருத்தன் 10 வேலையை முடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு கெப்பாசிட்டியில் இன்னொருத்தன் 20 வேலையை முடிக்கிறான்னா சம்திங் எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். வேற எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இவங்களுக்குள்ள. ஆனால் இவன் வந்து 20 வேலையை முடிக்கிறான்னா எஃபிஷியண்ட்டான ப்ராசஸ் பண்ணுறான்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி. ஸோ இந்த 3 வகையான ரேஷியோவையும் வச்சுக்கிட்டு, 3 வகையான கேட்டகரியில் உள்ள ரேஷியோவையும் வச்சுக்கிட்டு இந்த 9 டைப்பை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க, நான் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும், ஒரு பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய investorstamil.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து என்னுடைய பர்சனலான ப்ரீமியம் கோர்சஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் லெவலிருந்து அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது பேசிக் லெவல் கோர்சஸ்லேருந்து, அதாவது 1, 2, 3 கொடுத்துருப்பேன். இது எல்லா கோர்சஸையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில். நீங்கள் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது வேல்யூஷன், அதாவது நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் குயிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரேஷியோக்கு வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனா ஒன்றும் இல்லைங்க. இந்த நெட் இன்கம் நெட் ப்ராஃபிட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் இயரில் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் கம்பெனி வந்து லாபத்தில் இருக்கணும். அதாவது சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸுங்கிறதான் வந்து ப்ராஃபிட் இல்லையா. நெட் ப்ராஃபிட்டுங்கிறது நம்ம ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் கழிச்சிருவோம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ்குள்ளேயே நான் வந்து டேக்ஸு
எல்லா அதர் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்துன்னா எல்லாத்தையும் நம்ம கழிச்சுட்டு டோட்டலாக நெட் ப்ராஃபிட்டை மட்டும் எடுக்கிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட் வந்துங்கிறது எபோவ் வந்து 0 இருக்கணும். அட்லீஸ்ட் 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி பாசிட்டிவ்ல இருக்கணும். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ரெண்டாவது கிரைட்டீரியா ப்ராஃபிட்டபிலிட்டியில் ரிட்டர்ன் ஆன் அசட். ஓகேங்களா, ரிட்டர்ன் ஆன் அசட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து நெட் இன்கம், நம்ம நெட் ப்ராஃபிட்டுங்கிறது தான் நெட் இன்கம்னு சொல்கிறோம். நெட் இன்கம் ஆர் நெட் ப்ராஃபிட் ரெண்டு ஒன்று தான், ஏர்னிங்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ நெட் இன்கம்மை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அசட். டோட்டல் அசட்னா என்ன, ஒரு கம்பெனியுடைய அசட் எவ்வளோ இருக்குதோ அதால் நம்ம நெட் இன்கம்மை டிவைட் பண்ணோம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ரேஷியோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது சிம்பிளாக எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம்னா, இது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து 10 லாரி வச்சிருக்காரு. சரிங்களா, 10 லாரி வச்சிருக்காரு. இந்த 10 லாரியும் வச்சு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர்கிட்ட வேற எந்த அசட்டும் கிடையாது, 10 லாரி மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரு லாரி 20 லட்சம் அப்படின்னு போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வரும். சரிங்களா, 10 லாரிக்கு 2 கோடி ரூபாய் வரும். இப்போ இந்த 2 கோடி ரூபாயை வச்சு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வருஷத்துக்கு எல்லா செலவு, எல்லா வண்டி ஓட்டுனது எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக, எல்லா பிஸ்னஸ் செலவும் போக 20 லட்சம் ரூபா வந்து நெட்டா வந்து நெட் ப்ராஃபிட் நிறுத்துறாரு ஒரு வருஷத்துல அப்படின்னா, இவருடைய ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2 crores டோட்டல் அசட். சரிங்களா, அந்த லாரி 2 crore டோட்டலாக, அந்த 10 அசட் 2 crore ருபீஸ் உள்ள அசட்டை வச்சு 20 lakhs சம்பாதிக்கிறாருன்னா 10% ரிட்டர்ன் இல்லையா. ஸோ நெட் ப்ராஃபிட் நான் சொல்றது வந்து நெட் ப்ராஃபிட். இதை வந்து நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறத வச்சுங்க. வருஷத்துக்கு நெட் ப்ராஃபிட் 2 crores வச்சு 20 lakhs சம்பாதிக்கிறாரு, 10% ரிட்டர்ன். ஸோ இது வந்து இன்னொரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிலையும் அதே 10 லாரி தான் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதே சேம் 2 crore தான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா 30 லட்சம் சம்பாதிக்கிறார், 30 லட்சம் எடுத்து வைக்கிறார். ஓகேங்களா, அப்போ ரிட்டர்ன் ஆன் அசட், ROA அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிட்டர்ன் ஆன் அசட், அதாவது ரிட்டர்ன் வந்து அசட்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி அதே சேம் 2 crore வச்சு 30 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, இந்த கம்பெனி 20 லட்சம் சம்பாதிக்கும் போது அந்த பர்சன்டேஜ் வந்து வித்தியாசம் ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். இந்த ரிட்டர்ன் ஆன் அசட்டுங்கிறது எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ்ல இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த 10% 20% வந்து பாசிட்டிவ்லயாவது இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக் சைன். சரிங்களா, கம்பேர் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம் இண்டஸ்ட்ரியோடைய வேற கம்பெனியோடைய, இருந்தாலும் பேசிக் சைன் பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு மாசம் ஸ்டார்டிங் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய டோட்டல் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா, இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட் நம்ம சொல்றோம். ஒரு மாசத்துக்கு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள வரக்கூடிய டோட்டல் செலவு, டோட்டல் வருமானம் மைனஸ் எக்ஸ்பென்ஸை தான் வந்து நம்ம நெட் ப்ராஃபிட்னு சொல்றோம். ஆனால் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு என்ன, ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள கம்பெனிக்கு உள்ள வந்த டோட்டல் அமௌண்ட். சரிங்களா, அது என்ன அமௌண்ட்டாக வேணா இருக்கட்டும், உள்ள இன்கமிங் அமௌண்ட். சரிங்களா, இன்கமிங் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சும்மா புரியுதுக்காக சொல்கிறேன். கேஷ் ஃப்ளோனா அக்கௌண்டிங் படித்தவங்களுக்கு ஈஸியாக புரியும், மற்றவங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன். இன்கமிங் அமௌண்ட்டு மைனஸ் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே வெளியே போன அமௌண்ட். சரிங்களா, வெளியே போன எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் அவுட் கோயிங் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, அவுட் கோயிங். ஸோ டோட்டல் இன்கமிங்லேருந்து மைனஸ் அவுட் கோயிங் கழிச்சிங்கன்னா இந்த கேஷ் ஒன்று நின்றுட்டு இருக்கும் இல்லையா, நமக்கு வந்து ஒரு கேஷ் நின்றுட்டு இருக்கும் இல்லையா, இது வந்து லாபம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, இது சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ பணம் வந்து உள்ள வர்றது எது வழியா வேணாலும் வரலாம். ஓகேங்களா, கடன் வாங்கி வரலாம், சேல்ஸ் பண்ணியும் வரலாம், அதே மாதிரி சப்ளையருக்கு ஏதாவது கொடுத்த அமௌண்ட் திருப்பி வரலாம். ஸோ எந்த வகையில் வேணாலும் வரலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டைப்ல இன்கமிங், ஏன்னா நம்ம அக்கௌண்டிங் நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா தான் புரியும், இருந்தாலும் ஜென்ரலா சொல்றேன். ஸோ இதுக்கு பேர் தான் கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 1 இயருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா இருக்கணும். ஸோ இது வந்து நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது, அதாவது வந்து நமக்கு உள்ள வர்ற அமௌண்ட்டை விட நமக்கு வெளியே போற அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கக்கூடாது அப்படிங்கன்னா, இது எந்த சினாரியோட பொருத்தி பார்க்கலாம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பர்ச்சேஸ் பண்றீங்க, 1 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க. இந்த பர்ச்சேஸ் பண்ணதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை சப்ளையருக்கு வந்து கொடுக்கல. சரிங்களா, ஒரு 30 நாள் 40 நாள் இந்த மாதிரி பெண்டிங் வச்சுதான் கொடுக்குறீங்க. அப்போ வருஷம் எண்டில் பாத்தீங்கன்னாலும் 1 கோடி ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, ஆனால் அந்த 1 கோடி ரூபாய் பணம் வந்து உங்ககிட்ட இருந்து வெளியே போகல. ஆனால் அந்த 1 கோடி ரூபாயை நீங்க சேல்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. சரிங்களா, அப்போ
கிட்டத்தட்ட இந்த 1 கோடி ரூபாயில பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் உங்களுடைய மார்ஜின் இருக்கும். ஆனாலும் இந்த 1 கோடி ரூபாய் நீங்க எப்பவுமே நின்றுட்டே இருக்கும். காரணம் என்னன்னா சப்ளையருக்கு பில் டு பில் தான் கொடுப்பீங்க. ஒரு 40 நாள் கழிச்சு தான் கொடுப்பீங்க. ஸோ ஒரு பில் ஆகும்போது ஒரு பில் நின்று இருக்கும், அப்போ ஒரு பில் நின்றுட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டைம்ல கூட இந்த கேஷ் வந்து நின்றுட்டு இருக்கும். அப்போ இது வந்து நம்மளுடைய பணம் கிடையாது, இது லாபமும் கிடையாது. ஆனாலும் ஒரு கோடி ரூபாய் அமௌண்ட் வந்து உங்க கம்பெனில எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து கேஷ் ஃப்ளோ. இது சிம்பிளா சொல்ல போனா இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்மளோட வீடியோஸ் நிறைய இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இதுல சொல்லியிருப்பேன் நம்மளுடைய சேனல்ல. ஸோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டியில நாலாவது ரேஷியோ என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இஸ் கிரேட்டர் தன் நெட் இன்கம். அதாவது வந்து இந்த உள்ள போற அமௌண்ட் வெளியே வர அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நெட் ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கு இல்லையா, நெட் ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா இருக்கணும், நெட் ப்ராஃபிட்டை விட கம்மியா இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நெட் ப்ராஃபிட்டை விட ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா இப்போ நெட் ப்ராஃபிட் 10 கோடின்னு வச்சுக்கோங்க, கேஷ் ஃப்ளோ வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 கோடி 40 கோடியாவது இருக்கணும். ஆனா அப்பதான் வந்து ஒரு குவாலிட்டியான கம்பெனின்னு அர்த்தம். கேஷ் ஃப்ளோ ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து நெட் ப்ராஃபிட்டை மட்டும் வச்சாங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய குவாலிட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கேஷ் ஃப்ளோ வச்சு நீங்க நிறைய விஷயம் பண்ணலாம். கேஷ் ஃப்ளோ வச்சு இன்னொரு பிரான்ச் போடலாம், நிறைய விஷயங்கள். அதாவது இந்த கேஷ் ஃப்ளோங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கடனே இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு காசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பண்ணுவாங்க கம்பெனிஸ், எக்ஸ்பென்ஷன். அதனால தான் இந்த விஷயத்த பார்க்குறோம். இது நெட் இன்கம் விட ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த பியோட்ரோஸ்கி ஃபார்முலாவில் நம்ம ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஸோ அது ஈஸியாக எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவரேஜ் அண்ட் லிக்விடிட்டி. ஸோ லெவரேஜ் அண்ட் லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து கடன் வாங்கி வெளியிக்கிற ஃபண்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியா தான் வந்து லெவரேஜ் அண்ட் லிக்விடிட்டி. இப்போது இதுல வந்து அஞ்சாவது கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் லெவரேஜ். சேஞ்ச் இன் லெவரேஜ் என்ன? இஃப் த கம்பெனிஸ் லாங் டர்ம் டெப்ட் ஹேஸ் இன்க்ரீஸ்டு ரிலேட்டிவ் டு த ப்ரீவியஸ் இயர். அதாவது வந்து கம்பெனியுடைய லாங் டர்ம் டெப்ட், அதாவது 5 வருஷம் 10 வருஷம் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, 5 வருஷம் கட்டுறேன் 10 வருஷம் கழிச்சு ஸோ லாங் டர்ம் டெப்ட் இருக்கும், அதாவது மாசம் மாசம் கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த லோனை முடிக்கிறதுக்கே 5 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். அந்த மாதிரியான லோன்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா, வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருதா? அட்லீஸ்ட் இப்போ ஒரு 10 கோடி லோன் வச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஒரு 9 கோடி, அடுத்த வருஷம் ஒரு 8 கோடி. ஸோ இப்படி வருஷம் குறைஞ்சிக்கிட்டாவது வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இதுதான் வந்து சேஞ்ச் இன் லெவரேஜ். லெவரேஜ் வந்து குறைச்சிட்டு வராங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இது ஒரு கண்டிஷன். ஆறாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப அதாவது கரண்ட் அசட் நான் கரண்ட் அசட் அப்படின்னு இருக்கு. கரண்ட் அப்படின்னு அசட்டு, நான் கரண்ட் அசட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டி, நான் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது அக்கௌண்டிங் டேர்ம், சரிங்களா? லைபிலிட்டி அப்படின்னா என்ன, சிம்பிளா லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டோம்னா கரண்ட் அசட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள காசா மாற்றக்கூடிய விஷயங்கள். சரி, அதாவது கரண்ட் அசட் அப்படின்னா வித்தின் இயருக்குள்ள காசா மாற்றக்கூடிய அசட் எல்லாமே கரண்ட் அசட். அதே மாதிரி வித்தின் 1 இயருக்குள்ள பே பண்ணக்கூடிய லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். அதாவது சப்ளையருக்கு வச்சுக்கிற பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கடனாக இருக்கலாம், ரெண்டுமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இந்த கரண்ட் அசட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கரண்ட் லைபிலிட்டியை டிவைட் பண்ணுறாங்க. இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து ஒரு வருஷத்துக்குள்ள கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் ஒரு வருஷத்துக்குள்ள கட்ட வேண்டிய கடனும், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள காசா மாற்றக்கூடிய அசட்டுமே கட்ட வேண்டிய கடனும் ரெண்டுமே வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்கு, டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சில் இருக்கு, இது இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம பார்க்கறது. ஏன்னா நாளைக்கு வந்து கடனை கட்ட முடியாத அளவுக்கு போயிருச்சுனாலும் கூட உங்களுடைய கரண்ட் அசட் அப்படிங்கிறது ஈஸியாக வச்சு நீங்கள் கடன் கட்டிடலாம், கம்பெனி வந்து பேங்க்ரப்சிக்கு போகாது. ஸோ இதெல்லாம் வந்து லெவரேஜ் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால இதை வந்து பார்ப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்யூன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை சேல் பண்ணுறாங்களா, அவங்களுடைய ஷேர்ஸை வச்சு அவங்களுடைய ஷேர்ஸை சேல் பண்ணி அதுக்குள்ள ஃபண்டை கொண்டு வராங்களா, கம்பெனிக்குள்ள ஃபண்டு கொண்டு வராங்களா, இல்லை பிளெட்ஜ் பண்ணி ஃபண்டை கொண்டு வராங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கறது வந்து இஷ்யூன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். இதில் மெயினாக வந்து இஷ்யூன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஃபண்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ரொமோட்டர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரது வந்து தப்பு, சரிங்களா? அது வந்து ஒரு என்ன லிமிட்டுக்குள்ளே இருக்குங்கிறத பார்ப்பாங்க. கம்பெனி ஹஸ் நாட் இஷ்யூடு நியூ ஷேர்ஸ்
அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்னு ஒன்று கான்செப்ட் இருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு என்னன்னா, இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, புதுசாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பெரிய ஒரு லாஜிக் இல்லை. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடன் வாங்க முடியலன்னா தன்னுடைய ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியோ இல்லை ஷேர்ஸை வந்து புதுசாக இஷ்யூ பண்ணியோ நம்ம வந்து ஃபண்டை உள்ள கொண்டு வரதுக்கு பேர் தான் வந்து இஷ்யூன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். சரிங்களா? இதை வந்து பிரைமரியா ஐபிஓவில் பண்ணும்போது இஷ்யூ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் டைமும் நியூ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஒரு ரீசனுக்காக இஷ்யூ பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதாவது கடன் அடைக்கிறது. ஏன்னா நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொடுத்து காசு வாங்க போகிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த காசை என்ன பண்ண போகிறாங்க? கடன் அடைக்க போகிறாங்களா இல்லை வேற என்ன இதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க? ஏன்னா அது ஒரு டைப் ஆஃப் லெவரேஜ் தான். சரிங்களா? அந்த லெவரேஜையும் நம்ம பார்க்கணும். அதனால இஷ்யூன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இது கம்மி பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். சரிங்களா? இது ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி. ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சியில் 8வது கிரைட்டீரியா என்னன்னா சேஞ்ச் இன் கிராஸ் மார்ஜின். அதாவது வந்து சேஞ்ச் இன் கிராஸ் மார்ஜின் இஃப் த கிராஸ் மார்ஜின் ஹேஸ் இன்க்ரீஸ்டு கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர். அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 120 ரூபாய்க்கு சேல் பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஸோ 20 ருபீஸ் நிற்குது. அப்போ அதை 100 ரூபாயோட கம்பேர் பண்ணால் 20% ரிட்டர்ன். சரிங்களா? 20% மார்ஜின் வச்சுங்களேன். 20% மார்ஜின் வச்சு அந்த பொருளை சேல் பண்ணுறாரு. இப்போ இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா வச்சு 130 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு வந்து 30 ருபீஸ் நிற்குது. ஸோ 30% மார்ஜின் 100 ரூபாயில். சரிங்களா? இப்போ டோட்டல் சேல்ஸ் 100 ரூபா, அதில் 30 ருபீஸ் நிற்குது, அதனால 30%. சரிங்களா? டோட்டலாக நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெட் ப்ராஃபிட்டில் இருக்கிறது தான் வந்து கிராஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவோம். கிராஸ் மார்ஜினுங்கிறது எல்லாம் ஒன்று தான். கிராஸ் மார்ஜின்ங்கிறது டோட்டலாக அந்த சேல்ஸையும் நம்ம விற்கக்கூடிய விலையை மட்டும் டோட்டலாக அதை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து போன வருஷம் வந்து 20% இருந்துச்சு, போன வருஷம் 20% இருந்துச்சு, இந்த வருஷம் 30% ஆயிருக்குன்னா ஸோ 100 ரூபாயை வச்சு 20 ருபீஸ் சம்பாரிச்சிருக்காங்க போன வருஷம். அதே 100 ரூபாயை வச்சு இப்போ 30 ருபீஸ் சம்பாதிக்கிறாங்கன்னா இது இம்ப்ரூவ்மெண்ட். இதையே 100 கோடிக்கு நீங்கள் யோசிச்சுக்குங்க, இதே வந்து ஒரு 1000 கோடிக்கு நீங்கள் யோசிச்சுக்குங்க. ஸோ எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து விஷயம். இதுதான் வந்து சேஞ்ச் இன் கிராஸ் மார்ஜின். இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறது தான் வந்து சேஞ்ச் இன் கிராஸ் மார்ஜின். அதுக்கடுத்து 9வது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் அசட் டர்ன் ஓவர். அதாவது வந்து ROA அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா? இது வந்து ரிட்டர்ன் ஆன் அசட். எதோட கம்பேர் பண்ணுறோம்? நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணுறோம். நெட் ப்ராஃபிட்டையும் டிவைடட் பை டோட்டல் அசட் போட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ROAன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சேஞ்ச் இன் அசட் டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட் ப்ராஃபிட்டோட கம்பேர் பண்ணாமல் டோட்டல் சேல்ஸோட கம்பேர் பண்ணுறோம். மொத்தமாக இந்த லாரியை வச்சு நீ எவ்வளோதான் சேல்ஸ் பண்ணுற? ஸோ 20 கோடி ரூபாய் அசட்டை 2 கோடி ரூபாய் லாரி அசட்டை வச்சு நீ டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வர்ற? அதுக்கப்புறம் அதில் செலவு பண்ணி நீ அதை கழிச்சு நெட் ப்ராஃபிட் எடுத்துறது இருக்கட்டும். ஆனால் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வர? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரு. ஸோ இதை தான் வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ டோட்டல் சேல்ஸ் ஆர் டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லலாம். சேல்ஸ் ஆர் ரெவன்யூ. டோட்டல் சேல்ஸை டோட்டல் அசட்டால் டிவைட் பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ ரெவன்யூ நீ வந்து கொண்டு வர்ற இந்த அசட்டை வச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா சேஞ்ச் இன் அசட் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு எஃபிஷியன்சி நம்ம செக் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஸோ இந்த 9 கிரைட்டீரியாவையும் வச்சு தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸ்க்ரீனர் வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு செக்ஷன் வரும். லாகின் பண்ணலன்னா லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வரும். இந்த இடத்துல கொரின்னு சொல்லிட்டு நம்ம கொரியை சர்ச் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பியோட்ரஸ்கி ஸ்கோர் அப்படின்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து இன்பில்டாக அந்த 9 கிரைட்டீரியாவும் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணுற எல்லா லாஜிக்குமே வந்து இவங்களே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ PIO அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பியோட்ரஸ்கி ஸ்கோர்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ட்ரு ஆயிரும். அதை வந்து நம்ம பியோட்ரஸ்கி ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும்? கிரேட்டர் தென், அதாவது 8 to 9 கிரைட்டீரியா பார்க்குறோம். அதில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 கிரைட்டீரியாக்கு மேலேயாவது இருக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது 7 கிரைட்டீரியாக்கு மேலேங்கும் போது ஒன்று ஈக்குவல் டு 7 வைக்கலாம். நீங்கள் 7க்கு மேலேங்கும் போது 8 or 9 கிரைட்டீரியா வந்து சூட் ஆகணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம போடுறோம். கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம போட்டுட்டு நம்ம வந்து ஒரு
எபோ 7 நம்ம கொடுக்குறோம். இப்போ எபோ 7 கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரன் திஸ் கொரி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ கம்பெனிஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு, கிட்டத்தட்ட 614 கம்பெனிஸ் வந்து வந்திருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்திருக்கு. இதில் மார்க்கெட் கேப் அதிகமாக உங்களுக்கு வேணும்னா மார்க்கெட் கேப் அப்படிங்கிற இந்த அந்த காலமை கிளிக் பண்ணிங்கனாலே அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டராக மாறிக்கும். ஸோ மார்க்கெட் கேப் வந்து வந்துடும். இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது, ரெண்டாவது இந்துஸ்தான் மார்க்கெட் கேப் பேஸ்டாக ஃபில்டர் வந்திருக்கு. இது எல்லாமே ஃபினான்ஷியலாக மோர் தென் 8 or 9 கிரைட்டீரியா வந்து நம்ம இப்போ பார்த்ததுல சாட்டிஸ்ஃபைடு ஆகக்கூடிய கம்பெனிஸ். ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, இது எல்லாமே அப்போ வந்து நல்ல கம்பெனிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனிஸ் இதெல்லாமே. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலே நம்ம வாங்கலாமா அப்படின்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கிரைட்டீரியா. ஆனால் அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனியும் என்ன வேல்யூஷனில் இருக்குது, ஃபியூச்சரில் என்ன ஏர்னிங்ஸ் க்ரோத் எடுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தது டேட்டாவில் தான் இந்த 9 கிரைட்டீரியா சூட் ஆகும். ஆனால் இனிமேல் ஃபியூச்சரில் வந்து அந்த கம்பெனியுடைய விதியை வந்து நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அது எவ்வளோ சம்பாதிக்கும், எவ்வளோ சேல்ஸ் பண்ணும், இதெல்லாம் வந்து கம்பெனியுடைய இன்பில்டாகவும் இருக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி அண்டு கவர்மெண்ட் பாலிசிஸ் ப்ளஸ் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸு, கன்சியூமருடைய டிமாண்டு, இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா வந்து அடுத்த லெவல். ஸோ இதில் முக்கியமான அடுத்த லெவல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வேல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கா ஓவர் வேல்யூடா இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஓவர் வேல்யூடு ஸ்டாக்கை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் மோர் தென் 70% வந்து பாத்தீங்கன்னா அது அடுத்த 2-3 வருஷத்துக்கு வந்து ரிட்டர்னே கொடுக்காம கூட போகலாம். ஸோ ஏன்னா ஏற்கனவே அதோடைய வேல்யூஷன் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஏற்கனவே அந்த வேல்யூஷன் வந்து இன்பில்டா அந்த பிரைஸ்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த வேல்யூஷன் வந்து நம்ம பார்க்கணும். இந்த வேல்யூஷனை பார்க்கறதுக்காக தான் வந்து நம்ம அந்த இன்வெஸ்டர்ஸ் தமிழ்ல நம்மளுடைய கோர்ஸ் கூட நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, investorsthamil.com அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரியும் இந்த கோர்ஸ் 2 இருக்கு இல்லையா, அதாவது ஸோ இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸும் வந்து ஈக்விட்டி வேல்யூஷன், இந்த 2 கோர்ஸ் அப்சல்யூட் வேல்யூஷன், ரிலேட்டிவ் வேல்யூஷன், இதெல்லாம் வச்சு எக்ஸல் ஷீட்டு ஃபார்முலாஸ் எல்லாமே சிம்பிளாக எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸல் ஷீட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு வேல்யூஷன் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்களே கூட வேல்யூஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் கிரைட்டீரியா. ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடியது ஃபண்டமெண்டலாக எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே லேர்ன் பண்ணணும். ஆனால் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈஸியான ஒரு ஸ்டெப்பு வந்து இந்த நம்மளுடைய இந்த ரிசல்ட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்லேயே நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி வேண்டாம், எனக்கு ஸ்மால் கேப் கம்பெனி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அண்டு போட்டுட்டு, ஏன்னா ஸ்மால் கேப் வந்து யூஸ்வலி உங்களுக்கு தெரியும் ஒரு மிட் கேப் டு ஸ்மால் கேப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து இனிமேல் க்ரோத் ஆகக்கூடிய கம்பெனிஸ். லார்ஜ் கேப் ஆல்ரெடி ரொம்ப ஹை க்ரோத்தில் இருக்கும், அதனுடைய ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டேபிளான கம்பெனிஸ், ரொம்ப சேஃப்டியான கம்பெனிஸ். அப்போ நம்ம வந்து ஒரு 10,000 crore கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வேணும் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் MARKன்னு போட்டிங்கனாலே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பிலோ சிம்பிள், அதாவது லெஸ் தென் சிம்பிள் நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா 10,000 கோடி கம்மியாக இருக்கிறத எனக்கு கொடு. ஸோ 10,000, ஏன்னா நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் க்ரோர்ஸில் எடுத்துக்கோம். இப்போ 100, 1000, 10,000 நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது ஃபினான்ஷியலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ 10,000 crore கம்மியாகிறது எல்லாமே ஒரு மிட் கேப் ரேஞ்சில் வரும். சரிங்களா? அப்போது இந்த ரன் திஸ் கொரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து இது எல்லாமே 10,000 crores கம்மியாக இருந்து தான் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகும். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் கம்பெனி. ஸோ க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் இதில் ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லா கம்பெனியும் சொல்ல முடியாது. மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஸ்டாண்டர்டான ட்ரஸ்டபுள் கம்பெனிஸ் தான். ஆனால் அதை நீங்கள் அனலைஸ் பண்ண ஏன் வந்து வேல்யூஷன் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ அந்த வேல்யூஷன் கான்செப்ட்லாம் அப்ளை பண்ணி தான் நீங்கள் சூட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் பாருங்கள், டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் உங்களுக்கு நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் கோர்ஸுடைய லிங்க்கும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.